ஹாய், இன்னைக்கு ஒரு மினி லாக் பார்ப்போமா? வீக்கெண்ட் மினி லாக் சண்டே அண்ட் சாட்டர்டே என்ன பண்ணோம், எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத, எங்களுக்கு எப்படி டைம் பாஸ் ஆணுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. பார்க்கலாமா? இந்த கேலண்டர் வாங்கினது தப்பால் மாட்டினது தப்பானே எனக்கு தெரியல. போகிறப்போ வரப்போலாம் வந்து ஒரு பேப்பராக கிழிச்சு போட்டுக்கிட்டே இருந்தான். இந்த டேட் பார்க்குறதுக்கு எல்லாம் அவனுக்கு கிழிக்கிறதுக்குனே விளையாடுறதுக்குனே இந்த கேலண்டர் வந்து இப்போ ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப கீழே அவனுக்கு எக்காதுன்ட்டு தான் மாட்டினோம். பார்த்தா வந்து அவனுக்கு ஹைட்டு கரெக்டாக எக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு. அது கிழிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, நெஸ்டோக்கு தான் பர்ச்சேசிங்க்காக போயிருந்தோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் க்ராசரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிடுவோம். அது மோஸ்ட்டாக சாட்டர்டே இல்லைனா சண்டேவாக தான் இருக்கும். வீக் டேஸ்லலாம் போக மாட்டோம் அந்தளவுக்கு. ஏன்னா இங்கேருந்து போகிறதே ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆயிரும். அதனால் வீக்கெண்டில் தான், சாட்டர்டே சண்டேயில் தான் நாங்கள் போவோம். மேக்ஸிமம் சாட்டர்டேயில் தான். ஏன்னா சண்டேக்கு ஏதாவது நான்வெஜ் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப சாட்டர்டே போவோம். இல்லை நான்வெஜ் இருந்துச்சுன்னா சண்டேயில் அது மாதிரி போயிருப்போம். அன்றைக்கி வந்து சாட்டர்டே ஈவினிங் தான் நாங்கள் வந்து நெஸ்டோ போயிருந்தோம். காய்கறியெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ராசரி பர்ச்சேசிங்கும் வந்து இருந்துச்சு. சரி எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி ஈவினிங்காக கிளம்பியாச்சு. க்ராசரி வந்து முன்னெல்லாம் வந்து எப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா, கடைக்கு போனோமா, சரி எந்த காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ ஏதோ ஒரு காய் வந்து எடுத்தோமா, அப்படி தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போலாம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து வெஜிடபிள் லிஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கிறேன். இது ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து வீக்லி இப்போ ஃப்ரைடே சாட்டர்டே வீக்கெண்டு டைமில் நம்ம ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து நம்மளுக்கு மண்டே டு சாட்டர்டே வந்து என்னென்ன நம்ம சமைக்கிறோம், மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மிட் மார்னிங்கில் வந்து எதாவது ஜூஸு சாலட் அது மாதிரி எடுக்கிறோம் அதுக்கப்புறம் லன்ச், அதுக்கப்புறம் டின்னர். இது மாதிரி நாள் வந்து நம்ம கோலமாக பிரிச்சுட்டு என்னென்னா வந்து இந்த வாரத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம சமைக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஃபுட் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும், மணியும் ரொம்ப சேவிங்ஸ் ஆகும். இப்போலாம் நான் வந்து இந்த இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இதுமாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப எனக்கு வந்து பர்சனலாக நிறைய வேஸ்டேஜ் வந்து நான் கம்மி பண்ணுறேன். காய்கறியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வீணாகிறது இல்லை. இப்போ எனக்கு ஏதாவது காய்கறி இருந்துச்சுன்னா அதே ஃபஸ்ட்டு நான் எழுதிடுவேன். அதுக்கப்புறம் என்னென்ன வேணுங்கிறத அதுக்கப்புறம் எழுதிப்பேன். இன்னொரு க்ராசரி டிப்பும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம குக் பண்ணுறப்போ ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து தீந்துருச்சு அப்படின்னா நம்ம வாங்கணும்னு யோசிப்போம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோம். அந்த ஐட்டம் என்ன வாங்கணும் என்னங்கிறதே நம்ம மறந்துடுவோம். அதனால் எப்பயும் வந்து கிச்சனில் வந்து ஒரு பேப்பர் பென்னு வந்து எப்பயுமே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் தீருது இல்லை நம்மளுக்கு எதாவது வாங்கணும்னு அப்போதைக்கு தோணுச்சுன்னா உடனே நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கையில் எப்பயும் ஃபோன் வந்து இருந்துக்கிட்டே இருக்காது. அதனால் இது மாதிரி ஒரு பேப்பர் பென் வந்து கிச்சனில் எப்பயுமே நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிச்சனில் வந்து ஒரு ஒயிட் போர்டும் மார்க்கரும் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த போர்டில் வந்து நான் அப்பப்போ வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். என்னென்ன வேணுங்கிறத அப்பப்போ நோட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு வீக்கெண்டில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுமாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஐட்டம் எதாவது மறந்துட்டோன்னா அதை வாங்குறதுக்கு நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அதை மட்டுமா நம்ம வாங்குவோம்? இப்போ இங்கே ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்க, இதை ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்கன்ட்டு ஒரு ஐட்டம் வாங்க போன இடத்துல 4-5 ஐட்டம்ஸ் வந்து நம்ம வாங்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் நம்ம வந்து ஷாப்பிங் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மணி சேவிங்ஸும் வந்து இருக்கும். அதனால் இது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேசிங் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு மணி சேவிங்ஸ் வந்து நிறையாவே சேவ் பண்ணி வைக்கலாம். அப்படியே போயிட்டு இருக்கும் போது அப்படியே டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு டீ ஷாப்பில் தான் வந்து நிறுத்தியிருந்தோம். ஏன்னா வீட்டில் பால் தீந்துருச்சு அன்றைக்கி வந்து சாட்டர்டே ஈவினிங்கில். அதனால் சரி டீ அப்படியே குடிச்சிட்டு தம்பிக்கு மட்டும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். சரி நம்ம போகும்போது அப்படியே டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு டீ ஷாப்பில் போயிட்டு டீ அப்புறம் கொஞ்சோண்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் அது மாதிரியே சாப்பிட்டோம். அன்றைக்கி வந்து கட்லெட்டு இது மாதிரி போண்டா அது மாதிரி சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வந்து பிஸ்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது வந்து ஹோம்மேடு பிஸ்கெட், வீட்டும் பாதாமும் வந்து மிக்ஸ் பண்ணி வீட் பாதாம் பிஸ்கெட் மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த பிஸ்கெட் வந்து ரொம்ப அன்றைக்கி நல்லா சாஃப்டாக நல்லா வந்துச்சு. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ தான் எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு செய்ய தெரிஞ்சிருக்குது. கொஞ்சம் இதுவுமே இன்னும் க்ரன்ச்சியாக இருந்திருக்கணும். அன்றைக்கி ஓகே, எவ்வளோ 80% அளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு என்னோடய பிஸ்கெட்டு.
தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் நிறையா சாப்பிட்டான் அன்றைக்கி பிஸ்கெட்டு. அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. முன்னெல்லாம் வந்து நெஸ்டோ, லுலு எல்லா ஷாப்லேயுமே வந்து ஆஃபர்ஸ் நிறையா போடுவாங்க. நம்மளுக்கு எந்த ஷாப் போகிறதுனே தெரியாது. இங்கேயும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்கும், அங்கேயும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எங்கேயுமே ஆஃபரே போட மாட்டேங்கிறாங்க. ஆஃபர்ஸ் நிறையா போடுறாங்க, பட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு ஆஃபர் இருக்க மாட்டேங்கிது. அதே மாதிரி தான் இந்த டைமும் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஆனியன் மட்டும் கொஞ்சம் ஆஃபர்ஸில் இருந்துச்சு. அதுவும் எதனாலனா மழை பெஞ்சனால வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க போல். அதனால் மட்டும் ஆனியன் மட்டும் கொஞ்சம் பல்காக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நார்மல் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. எதுவுமே ஆஃபர்ஸ் எதுவுமே இல்லை. அதே இது தான் எல்லா ஷாப்லேயுமே அதே இது தான். நீங்கள் வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா D4D அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இருக்குது. அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா, அதாவது ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு எமிரேட்ஸும் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஃபுஜரா, அபுதாபி அது மாதிரி இருந்தீங்கன்னா அந்த எமிரேட்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆப்பில் வந்து வந்துடும். நீங்கள் என்ன கடைக்கு போகணும், என்ன ஆஃபர்ஸ் என்னென்ன கடையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த இது மூலயமா நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு வழியாக வந்து நெஸ்டோ வந்தாச்சு. அன்றைக்கி வந்து நெஸ்டோவில் செம்ம ரஷ்ஷு, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து சண்டே தான் ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு சாட்டர்டேயில். ஏன்னா அன்றைக்கி வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து நிறையா போட்டிருந்தாங்க. அதனால மேபி ரஷ்ஷாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் பார்க்கிங் எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். கடைக்கு போகிறத விட இவனை நான் மேய்க்கிறதான் பெரிய வேலையாக இருக்கும். இவன் வந்து ரொம்ப இப்போலாம் அடம் பண்ணுறான். முன்னெல்லாம் நம்ம வந்து இந்த ட்ராலியில் உட்கார வச்சா அவன் பாட்டு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுவான். இப்போலாம் அதில் உட்காரதே இல்லை. நடக்கணுங்கிறான். நடந்தானா எல்லாத்தையும் கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே இழுத்து போட்டுக்கிட்டு அது மாதிரி ரொம்ப சேட்டை. இவனை மேய்க்கிறதுக்கு இவனை பார்த்துக்கிறதுக்குமே வந்து ஒரு ஆள் இருக்கணும். நெஸ்டோவில் வந்து 2 ட்ராலி வச்சுருப்பாங்கல்ல. ஒன்று வந்து க்ரீன் கலர், ஒன்று எல்லோ கலர். பாருங்க இந்த க்ரீன் கலர், அவனுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் எடுத்தாலே அவனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. எப்பயுமே வந்து எல்லோ கலர் ட்ராலி தான் வந்து எடுக்க சொல்லுவான். க்ரீன் கலர் எடுத்தால் அதுக்கு ஒரு அலப்பறை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவான். அன்றைக்கி வந்து நெஸ்டோவில் செம்ம ரஷ்ஷுங்கிறனால உள்ளே வந்து எதுவுமே எங்களால் ஷூட் பண்ண முடியல, வீடியோஸ் வந்து எடுக்க முடியலை. ஒரு வழியாக எல்லா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லா ஜாமாவும் வாங்கிட்டு வந்தாச்சு. இனிமேல் அப்படியே போக வேண்டியது தான். நாங்கள் வந்து நைட்டு வந்து ரொம்ப அன்டைம் ஆகிடுச்சு. நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தோம் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்து காரில் போட்டுட்டு ஹோட்டல் தான் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். என்னப்பா இது வந்து ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட். நாங்கள் மோஸ்ட்டாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகுவோம். இங்கே வந்து ஃபுட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தம்பிக்கு வந்து ஆப்பும் இருக்கும். அது ஆப்பமும் பாலும் வாங்கி கொடுத்துருவோம். அவனும் அதை சாப்பிட்ருவான். நாங்களும் அன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வேறு ஒன்றும் அங்கே இல்லை, எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. கேரளா ரெஸ்டாரண்ட்டில் வந்து மோஸ்ட்டாக இட்லி, தோசை அது மாதிரி இருக்கும். பட் வந்து அதுக்கு சாம்பார், சட்னி வந்து இருக்காது. வேறு ஏதாவது நம்ம சிக்கன் கிரேவி அது மாதிரி தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவன் சாப்பிட்றப்பே ஃப்ரைட் ரைஸும் வந்துருச்சு. இவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்ன்ட்டு ஒரே அழுவா. சரின்ட்டு நாங்கள் வந்து தோசையும் ஃப்ரைட் ரைஸும் கலந்து அந்த ஒரு வழியாக ஊற்றி விட்டுட்டு நாங்களும் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து ஒரு 1 to 10 வந்து இருக்குது. அங்கே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் பால்கனிக்கு வந்து சேரும் டேபிளும் வாங்குகிற ஐடியா வந்து இருந்துச்சு. சரி அதை அப்படியே 1 to 10 வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு 1 to 10 வந்திருந்தேன். இந்த 1 to 10 வந்து நான் ஏற்கனவே வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். டே டு டேயில் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் எதுவுமே அங்கே வாங்கவே இல்லை. நாங்கள் வாங்க போனதே 2 ஐட்டம்ஸ் தான், சேரும் டேபிளும். சேர் வாங்கினேன். டேபிள் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு குவாலிட்டி வந்து இல்லை. அதனால் சரின்ட்டு சேர் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லா ஜாமாவும் வாங்கிட்டு ஃப்ரெஷ் பன்னீர் வந்து நெஸ்டோவில் வந்து போட்டிருந்தாங்க. நார்மலாக ஃப்ரோசன் பன்னீரே வந்து 15 அது மாதிரி வந்து 500 கிராம் கிடைக்கும். இங்கே வந்து ஃப்ரெஷ் பன்னீர் வந்து 10 தான் போட்டிருந்தாங்க. சரின்ட்டு அப்புறம் வாங்கியாச்சு ஃப்ரெஷ் பன்னீர் வந்து டேரெக்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் அதில் வந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் வந்து பன்னீரை ஸ்டோர் பண்ணுறப்போ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும்
பன்னீரெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே சைடில் டிகாஷனுக்கு ஃபில்ட்ரு காஃபிக்கு வந்து டிகாஷன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி இருந்தாலும் சண்டே மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். டிகாஷன் ரெடியாக இருந்தால் டேரெக்டாக நம்ம வந்து காஃபி போட்டுடலாம் அப்படிங்கிறனால ஹாட் வாட்டர் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன். மெயினாக நாங்கள் சாட்டர்டே வந்து ஷாப்பிங் போகிறதுக்கு காரணமே சண்டே நான்வெஜ் எடுக்கிறதுக்கு தான். நம்ம ஊர்லலாம் காலையில் தான் நம்ம போய் எடுத்துகிட்டு வரோம். ஏதாவது கறிக்கடை வந்து இருக்கும், அங்கே போய் எடுப்போம். ஃபிஷ் மார்க்கெட்டு அது மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம காலையில் எந்திரிச்சு எப்படி இருந்தாலும் சண்டே இவங்கெல்லாம் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. அதனால் எந்திரிச்சு போகிறதுக்கே லேட் ஆகிடும். அதனால் நாங்கள் சாட்டர்டேவே போய் எடுத்துருவோம். அன்றைக்கி வந்து நான் ஃபிஷ்ஷு தான் எடுத்துருந்தேன். அங்கே எதுவுமே ஃபிஷ் வந்து எதுவும் இப்போ வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் எதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே கிடைக்கல. இது ஒன்று தான் இருந்துச்சுன்ட்டு அப்புறம் இந்த ஃபிஷ் தான் வந்து எடுத்துருந்தோம். வந்து அப்படியே காஃபிக்கு வந்து ஃபில்ட்ரு காஃபி வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் டிகாஷனுக்கு சண்டே மார்னிங் குடிக்கிறதுக்காக. இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டா காலைல டக்குன்னு போட்டுறலாம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. டைம் வந்து 11:45 கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அதில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோலேயே வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லாங் வீடியோவாக போகும். உங்களுக்கும் வந்து போர் அடிச்சிடும். அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ட் 2ல் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டாட்டா, பை பை, குட் நைட்.